Hi everyone, welcome back to Navina's Time Tips. Last week சொன்ன மாதிரி இந்த சேனல் 100k சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்காக எங்களோட ஸ்கூல் கார்னிவலில் சேனல் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணின ராஃபல் எப்படி நடந்தது அண்ட் கிவ் அவேஸுக்கு வந்து நாங்கள் என்னென்ன கொடுத்துருந்தோம் அந்த ஹோல் டே ப்ரிப்பரேஷன் எல்லாமே எப்படி இருந்தது அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியாண்டா லெட்ஸ் பிகின். ஸோ நானே வந்து ஏதாச்சும் செஞ்சு இந்த கிவ் அவே பேக்கில் வந்து போடணும்னு நினைச்சேன். ஸோ அப்போ தான் கரண்ட் போயிட்டு நான் ஃபோன் இன்னும் சார்ஜ் பண்ணலை ஃபுல்லாக. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கி வந்து எங்களோட கிவ் அவே டே. ஸோ இது ஒரு வ்ளாகாகவே வந்து எடுக்கிறேன். இன்றைக்கி எங்களோட கிவ் அவேஸில் வந்து என்ன நாங்கள் போட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் அவே கொடுக்குற அப்படின்றக்குள்ளே ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது என்னென்னா இன்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் வாங்கி போடுவோம்னு நினச்சேன் என்னோட பேக்கில். ஸோ பொட்டோட வந்து சின்ன இன்டோர் பிளான்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு லைட்டாக வெளிச்சம் இருக்கிற எங்கேயாச்சும் இன்டோரில் வந்து வைக்கணும். அடுத்தது வந்து கொஞ்சம் மக்ஸ் எடுத்தேன். நான் வீட்டில் இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லேடிஸ் அதிகபட்சமான எஃபர்ட் போடுறது சமையலில் தான். ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சில ரெசிபிஸ் எல்லாம் ஃபோட்டோஸுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் அவ்வளோ மெனக்கட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் நினச்ச மாதிரி நல்லா வராது. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் காட்டித்தானேன். ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் குசின்ஸ் வரைக்கும் 100 ரெசிபீஸ் ஜஸ்ட் 1950க்கு உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லி தராங்க. எல்லா ரெசிபீஸ்ட குக்கிங் மெத்தடும் கிளியரான வீடியோவில் ஆடியோ எக்ஸ்பிளனேஷனோட வரும். இது இல்லாமல் உங்களுக்கு வர அத்தனை டவுட்டையுமே இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வர அத்தனை டவுட்ஸையும் வந்து பொறுமையாக சொல்லி தரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனாலிட்டி கொண்டவங்க தான் இந்த கோர்ஸை வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட 60வது பேட்ச் இந்த மாதம் 25ஆம் தேதி, அதாவது மே 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக இருக்குது. இவன கிளாஸில் நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் வெரைட்டிஸ், பிரியாணி வெரைட்டிஸ், கறி வெரைட்டிஸ், டெசர்ட் வெரைட்டிஸ், பேக்கரி வெரைட்டிஸ் அப்படி இப்படின்ட்டு வெரைட்டியாக வீட்டில் சமைச்சு கொண்டே இருக்கலும். அண்ட் கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிராஜுவேஷன் நடந்து இவங்களோட மூலமாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இவங்களோட நம்பருக்கு இன்றைக்கே காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பட் இது வந்து இப்போ கொடுக்குற ஐடியா இல்லை. ஐ மீன் இது கொடுக்குறேன், பட் இந்த கிவ் அவே பேக்குக்குள்ளே இது போடலைன்னா இது செப்பரேட்டாக ரேப் பண்ணி இந்த 5 கிவ் அவேஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ண நினச்சினா ஸோ அதில் வந்து இதை ஒன்றா கொடுக்கோமெண்டு. பிகாஸ் மார்க் பிளான் வந்து இப்போ நான் இந்த சேனலோட பேரை வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி மார்க் செய்யும் அப்படின்னு சடனாக இப்போ ஒரு ஐடியா வரும். அது வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்குது. ஸோ இன்ஷால்லா பகலுக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த மார்க் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 5 கிவ் அவேஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 எக்ஸ்ட்ரா சின்ன கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ண நினச்சினா ஸோ அதில் ஒன்று தான் இந்த மக்கும். ஓ it's so pretty. It's so pretty. கிவ் அவே பேக்குள்ளே போட போகிற மக்கில் வந்து நவீனாஸ் டைம் டிப்ஸ் என்ற சேனல் வந்து போட்ட மாதிரி அந்த லோகோ போட்ட மாதிரி பிரிண்ட் பண்ண மக் தான் செய்ய கொடுத்துருக்கிறேன். இது வந்து நான் கடையில் வாங்கினது. இட் லுக் ஸ்பெஷல் ரைட். அடுத்தது வந்து ஷோல் ஒட்டு போட போகிற எல்லாருக்கும். ஸோ 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஷோல் எடுத்தலாம். அதுக்கப்புறம் எடுத்த இன்னொரு சாமான் போடுறதுக்கு என்னென்னா ஃபோன் கவர்ஸ் இல்லை ஃபோன் ஹோல்டர்ஸ். சார்ஜில் போட்டு உங்களுக்கு வந்து இது வந்து வோலில் மாட்டிடும். அந்த ஃபோன் கவர்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் 4 மெயின் திங்ஸ் கிவ் அவே பேக்கில் போகிறது. ஒரு இன்டோர் பிளான்ட், ஒரு ஷோல், சேனலில் வந்து லோகோ போட்ட மாதிரி ஒரு மார்க், அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்டாண்ட். அண்ட் இது இல்லாமல் இந்த சேனல் நான் வந்து தொடங்கினதே ஃபஸ்ட் என்ன சொல்கிற ஃபுட் ரெசிபீஸோடு தான். ஸோ நானே வந்து ஏதாச்சும் செஞ்சு இந்த கிவ் அவே பேக்கில் வந்து போட நினச்சேன். ஸோ அப்போ தான் நான் வந்து ஓட் பார் செய்யும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய மாதிரி ஏதாச்சும் செய்யும் அப்படின்னு தான் ஓட் பார், ஓட்ஸ் பீனட்ஸ் போட்டு ஓட் பார் வந்து செஞ்சுருக்கிறேன். அது ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், பாருங்கள் எப்படி செஞ்சேன்னு. ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் இப்போ க்யூட்டாக ட்ராப் பண்ணி அதையும் வந்து போட நினச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ கிவ் அவே பேக்கில் வந்து இருக்க போகிற திங்ஸ். இது ஆல்ரெடி நேற்று நான் செஞ்சு வச்சது. ஸோ இது செஞ்சது எப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க குயிக்காக. நான் இது வந்து ரேப் பண்ணி ரெடி பண்ணுறேன்னு கொடுக்குறதுக்கு. கிவ் அவே பேக்லேயே போட்டு கொடுக்கிறபடியால் ஏதாவது ட்ரையான ஸ்வீட்டாக செய்யத்தான் ஃபஸ்ட் பிளான் பண்ணேன். ஸோ அப்போ என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது இந்த ஓட் பார் தான். நான் டீனேஜில் விரும்பி வாங்கி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்.
பட் ஸ்ரீலங்காவில் இது வந்து பெருசாக வாங்குறதுக்கு வந்து நான் எங்கேயும் கண்டுபட்டில்லை. ஸோ அதனால தான் நாங்களே இந்த முறை வீட்டில் செய்வோம் அப்படின்ட்டு இந்த ஓட் பாரை வந்து வீட்டிலே செஞ்சது. இது வந்து பீனட் ஓட் பார். ஸோ பாதிக்கு பாதி ஓட்ஸும் பீனட்ஸும் சேர்ந்து தான் இந்த ஓட் பார் வந்து செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த பீனட் ஓட் பார் செய்கிறதுக்கு நான் 500 கிராம் மாதிரி பீனட்ஸுக்கு 300 கிராம் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் போட்டு தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து 20 டேட்ஸ்ட ஸ்வீட்னஸ் வந்து போதா, அதனால கொஞ்சம் சீனி வந்து நான் சேர்த்துருக்கிறேன். பட் நீங்கள் வந்து சீனி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்டா டேட்ஸ் வந்து கொஞ்சம் கூடவாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு இதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கித்துல் பானி எடுத்துருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு, அதுக்கப்புறம் மேலால் இது ஆப்ஷனல் தான் சாக்லேட், கொஞ்சம் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்கிறேன்டா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மேலால் வந்து அப்படி உங்களுக்கு ட்ரிசில் பண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் மேலால் தூவி விடணும். இந்த ரெசிப்பியில் ஒரு மெனக்கட்டுற வேலையை இந்த பீனட்ஸில் தோலை க்ளீன் பண்ணுறதான். பீனட்ஸ் வந்து வறுத்தது வாங்கினாலும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல மறுபடியும் ஒருக்கா வறுத்துட்டு வந்து செய்யும். இந்த பீனட் ஓட் பார் வந்து இன்னும் நல்ல வாசமாக க்ரன்ச்சியாக வந்திருக்கும். கொஞ்சம் பெரிய தாச்சியாகவே எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து இந்த மிக்சர் கொஞ்சம் கூடுதலாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீனட்டை வறுத்து அதில் தோலெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு சைடில் அதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல ஃபைன் பவுடராக கூட அரைக்கலும். ஆனால் கொஞ்சம் துண்டு துண்டாக போட்ட அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஓட் பாரில் வந்து கடிச்சு சாப்பிட கூட நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே ஓட்ஸை வந்து இந்த மாதிரி தாச்சியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பீனட்ஸை போட்டுட்டு, பீனட்ஸ் வறுத்துட்டு சேர்த்தபடியால் இதை வந்து மிச்ச நேரம் ஒன்றும் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இமீடியட்டாக இதில் வந்து நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கொண்டு போதான் இருக்கிறேன். ஸோ ஈச்சப்பழம் அரைச்சது அதையும் போட்டுட்டு அதோட கித்தில் பானியும் சேர்த்துட்டு கடைசியாக நாங்கள் உப்பு வச்சுருந்தோன்னா அதையும் வந்து போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நீங்கள் போட்டு அப்படியே நல்லா என்ன சொல்கிற ப்ரெஸ் பண்ணி துண்டு துண்டாக வெட்டக்கூடிய மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு அளவில் வந்து நீங்கள் இந்த ட்ரேயில் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் 2 ஹவர் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடனே வெட்டிடும். அப்போ இல்லாட்டி ஒரு 4-5 மணி நேரம் நீங்கள் வெளில வச்சுட்டும் உங்களுக்கு அப்படியே வெட்டி எடுக்கலும். எனக்கிட்ட இன்றைக்கி வீட்டில் வந்து 20 ஈச்சப்பழம் மாதிரி தான் இருந்தால், ஸோ அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா சீனி போடுற மாதிரி ஆகிட்டு. அப்படி இல்லாட்டி நீங்கள் தனியாக டேட்ஸில் செஞ்சாலும் நல்லா இருக்கும். இது சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் ட்ரேயில் வந்து போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்லா செட் ஆகி வரும். அண்ட் கையால் உடனே கொஞ்சம் பிடிச்சி பாருங்கள், அது வந்து அதோட ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்குதா அப்படின்ட்டு. இல்லைண்டா கொஞ்சம் நான் இப்போ சேர்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா கித்துல் பானி கொஞ்சம் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அகெயின் ட்ரேயில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படின்னா ஒரு 2-3 மணித்தியாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடிக்கலும். அப்படி இல்லாட்டி வெளியிலண்டா ஒரு 4-5 மணித்தியாலும் விட்டுட்டு நீங்கள் இதை வெட்டி சர்வ் பண்ணிடும். இட்ஸ் அ கிரேட் டீ டைம் ஸ்நாக். சாக்லேட் போடாட்டி நீங்கள் வெளியிலையும் இதை ஸ்டோர் பண்ணிடலும். அப்படி இல்லை இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி சாக்லேட் போட்டால் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வச்சாலும் கூட ஒன்றுமே ஆகாது. அண்ட் பிள்ளைகளுக்கும் வந்து ஓட்ஸை வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பேக் டு எங்களோட கிவ் அவே பேக்ஸ் வேலை வந்து போய்கொண்டிருக்கிறேன். ஸோ பீனட் ஓட் பார் எல்லாத்தையும் நான் ரேப் பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஷோல்ஸ் எல்லாத்தையும் வந்து க்யூட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டு பேக்கில் வந்து போட நினச்சேன். கரண்ட் போயிட்டு நான் ஃபோன் இன்னும் சார்ஜ் பண்ணலை ஃபுல்லாக. இப்போ டக்குனு கொஞ்சம் வெளியே போக ரெடியானா மக்ஸ் வந்து கொடுத்துருக்கிற பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதை எடுக்கணும். அதே போல் பேக்ஸ் வாங்கணும். ஸோ அது 2 மணி பாலை சாப்பாடு வந்து இன்றைக்கி ஒன்றும் செய்யலை நான். ஸோ அதையும் வந்து வெளியால் வாங்கிட்டு வரணும். ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரணும். ஸ்கூலில் இங்கே வந்து நாங்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த ரஃபில் வைக்கிறேன்றது. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர மாதிரி போய்ட்டு உண்மைக்கு பேக் எடுக்கணும். போல்ட் நாங்களே போய் பார்க்குறேன். பாரு ஆமாம் பூலண்ணா. ஓகேம்மா ஓகேம்மா. ஃபைனல் அம்மா நான் வீணா ஹேண்டில் வந்து
ஸ்கூல் வந்திருக்கிற எடுக்கல வா வா. ஸ்கூலுக்கு மெயினாக போனது நாங்கள் ரஃபில் வந்து வைக்க போகிற இடத்த வந்து கொஞ்சம் குயிக்காக ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச அளவு மார்னிங்கில் ரெடி பண்ணியிருந்தா அதை வந்து பார்த்து செஞ்சுட்டு வரோம்ட்டு. அதுக்கப்புறம் எங்கே நடக்க போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தேன். நானும் வீடியோவில் போட்டுன்னு ஆல்ரெடி சொன்னபடியால் எக்ஸாக்ட் ஸ்பாட்டை வந்து வீடியோ எடுத்து என் இன்ஸ்டா ஸ்டோரில் சரி அப்டேட் வந்து போட நினச்சேன். ஸோ அதனால தான் ஆஃப்டர்நூனில் மாதிரி போயிட்டு அந்த இடத்த வந்து குயிக்காக ரெடி பண்ணிட்டு வீடியோ எடுத்து நான் ஸ்டோரியில் வந்து போட்டுட்டேன். லேட் ஈவினிங்கில் கார்னிவல் போகிறதால அந்த என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் கண்டுபடும். ஆனால் காலையில் இன்றைக்கி நான் என் வேலைக்காக போய் தான் கண்டேன். அங்கே எல்லாருமே OGA மெம்பர்ஸ் எல்லாருமே காலையிலேருந்து இந்த கார்னிவலுக்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்ட்டு அவங்களோட நானும் இருந்து கோப்பியெல்லாம் குடிச்சோன்னு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபன் கொஷின்ஸ் எல்லாம் அவங்களோட பேசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அப்புறம் ஸ்கூல் போயிட்டோம். நல்லா லேட் ஆகிட்டு மம்மி பேக்கை வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன். மாற்றி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் ப்ரேக் பண்ணி லோகோ லெட் மீ ஷோ யூ அவுட் சைட். மம்மி கொம்பாரா எனக்கு இப்போவும் இதெல்லாம் உண்மையாண்டு நினைவு வரேன். நான் இந்த லோகோ எல்லாம் நான் சேனல் 2020 ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அப்போ இருந்துட்டு என்ன சொல்கிறேன் இந்த ரெசிபீஸில் எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சு நானே டிசைன் பண்ணி அந்த மாதிரி ஒன்றொண்டா பார்த்து செஞ்சது. இன்றைக்கி அதே வந்து ஒரு மகில் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்றக்குள்ள உண்மையிலே ஸோ ஹாப்பி. சில பேர் நினைக்கலாம் சேனல்ஸ் வந்து நார்மலாக 100K வந்து அடிக்கிற பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது. பட் என் சேனல் உண்மையிலும் எனக்கே அவ்வளோ இன்னும் ஸ்பெஷலாக லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் அவ்வளோ ஆக்டிவாக சேனலில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படி அப்டேட் போட்டுட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு யூடியூபர் இல்லை. அப்படி இருந்தும் கூட என் சேனலை வந்து இன்னும் மக்கள் பார்த்துட்டு சப்போர்ட்டிவாக இன்னும் நீங்கள் வந்து இருக்கிறதால தான் இந்த 100K எப்படியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிருக்கிறேன். ஸோ அது வந்து என்கிட்ட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட மேலே வச்சிருக்கிற என்ன சொல்கிற அந்த அன்பாலையும் தான். இந்த ரஃபில் 8 மணிக்கு தொடங்குறதுன்னு தான் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் மம்மி சிஸ்டர்லாம் வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு மாதிரி போயிட்டு அங்கே எங்களோட டேபிளெலாம் அரேஞ்ச் பண்ண தொடங்கிட்டேன். அண்ட் திஸ் இவெண்ட் குட் நெவர் பி பாசிபிள் வித்தவுட் என் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி அண்ட் அதுக்கப்புறம் OGA மெம்பர்ஸ் அண்ட் என் ஃபேமிலி ஏண்டா என் மாம் சிஸ்டர்லாம் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே பிளான் பண்ணுறேன். இருந்தாலும் கூட ஏசி எனக்கு பின்னுக்கால் எல்லா விஷயம் ஓடி லாஸ்ட் மினிட்ல நான் என்ன செஞ்சாலும் சப்போர்ட்டிவாக சரி வாண்டு எல்லாமே ஓடி பின்னுக்கால செய்கிறது அவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் நடக்கல என் மைண்ட் அவருக்கும் சின்ன பிள்ளைகள் 3 பேர் இருக்கிற. பட் த்ரூ அவுட் த ஈவெண்ட் கூடவே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஈவெண்ட்டில் முடிஞ்ச அளவு என்ன அவங்களால பண்ணலுமோ அதெல்லாம் பண்ணி அப்படி ஒரு என்ன சொல்கிற சப்போர்ட் தந்த இந்த ஃபேமிலி OGA மெம்பர்ஸ் கட்டாயம் சொல்லவே வேணும். ஈவெண்ட் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து நாங்கள் நடுவில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த சவுண்ட் சிஸ்டமில் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு, ஸோ அதனால் பேனரெல்லாம் மறுபடியும் இருந்த இடத்துல வந்து வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அப்படியே டக்குன்ட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லோரும் ஒன்று கொண்டா வேலை செஞ்சு அந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஜீலான் மத்திய கல்லூரியின் காரியாலயத்துக்கு முன்பு வாருங்கள். இந்த நிகழ்வு நவீனா டைலிப் எனும் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களாக இருக்கட்டும் அல்லது தற்போது சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவர்களும் கண்டு கொள்ள முடியும். உங்களில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை பார்க்கலாம். ஸோ இந்த ரஃபிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கணும்னா என் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அது ஒன் ஸ்பாட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாலும் பிரச்சனை இல்லை. அவங்களோட ஃபோனை கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர்ன்றதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குற ஒரு ஃபன் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து ரஃபிலில் அவங்க போட்டு போதான் இருக்கிறேன். ஃபேவரட் கலர் அண்ட் நீங்கள் அந்த கலரில் எந்த உடுப்பு போடுறதுக்கு இருக்கும். நான் ஒன்றும் மார்க் பண்ணி வைக்கல. இந்த காணிவலுக்கு நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு இதில் பார்த்ததுல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் விளையாடணும்னு நினைச்ச இடம் மெரிக்ரௌண்டோ பரவாயில்ல, நாங்கள் ஒரு டிக்கெட் எடுத்து அனுப்ப வேண்டிய
அந்த 5 லக்கி உமனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ½ அன் ஹவர் மாதிரி இந்த ரயானோட ஒரு பிரேக் எடுத்து என்னை மம்மியை வந்து நல்லா அவர் வச்சு செஞ்சுட்டு ஸோ அதனால ஒரு அரவர் அவரை வச்சுட்டு நான் காணிவெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அது பிறகு 5 லக்கி வின்னர்ஸையும் நாங்கள் என்ன சொல்கிற குழுக்கள் முறையில் வந்து பிக் பண்ணியிருந்தோம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் 10 பேருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸாக நான் மக்ஸ் மட்டும் கொண்டு போயிருந்தேன் ரேப் பண்ணி என்னோடய சேனல்ட லோகோ போட்ட மக்ஸ். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேருக்கு வந்து கொடுத்துருந்தேன். Rusna, ANS Rusna, 841, ANS Rusna. அடுத்தது MN Nakla, 878, நம்பர் என்னது 878. Imrana, 1862, நம்பர் என்னது 1862, Imrana. The event went so well. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுமெண்டு. நேரில் கண்டு விஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எல்லாரோட லவ்க்கும் சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ ரியலி ஸோ மச். சேனலுக்கு வந்து சில்வர் பட்டனும் கிடச்சிட்டு அதை நாங்கள் அன்ராப் பண்ணுறது தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அண்ட் அகெயின் தேங்க்யூ ரியலி ஸோ மச். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய்.